அனைவருக்கும் வணக்கம். எப்பா நான் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். அதாவது என் கையில் மணி இருக்குது. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய பணக்காரன் ஆக போகிறேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிற அந்த ஒரு 5 மிஸ்டேக் மட்டும் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. இந்த 5 மிஸ்டேக்கில் உங்களோட கோடி வெறும் ரூ. 1000 கூட மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த வீடியோவை பாருங்கள். இந்த 5 தவறுகளை நீங்கள் பண்ணவே கூடாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அழகான எளிய தமிழில் புரிகிற அளவுக்கு நான் சொல்கிறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிகினர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸ். அதாவது நீங்கள் முதலீடு பண்ண ஆரம்பித்தா ஒரு 5 தவறுகளை நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும், உங்கள் பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண வச்சிரும். பாருங்கள், அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அவசரமாக முதலீடு. அதாவது ஒரு மணி உங்கள் கையில் இருக்க ஒரு 1000 ரூபாய் இருந்தால் நீங்கள் எப்படி முதலீடு பண்ணணும்னா, ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு, சில்வரு, வயர்லெஸ் ஸ்டாக்கு, சைபர் கிரிப்டோ கரன்சி. இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோ ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்க. அதில் சடன்லியாக ஒரு வைரல், அதாவது இந்த ஷேர் பயங்கரமாக போயிட்டுருக்கு, நீங்கள் உடனே வாங்குங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு யூடியூப்பில் வாட்ஸ்அப் குரூப் நிறையா வந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு நீங்கள் போய் அந்த மாதிரி ஷேர் வாங்கவே கூடாதுங்க. உங்களுடைய பணம் உங்களுடைய பணங்க. அது வேஸ்ட்டாக போகக்கூடாது. எந்த ஒரு தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவசரம் முதலீடு பண்ணுறதை விட்டுருங்க. வைரல் ஸ்டாக்கு, வைரல் வீடியோ, யூடியூப்பு, இந்த கிரிப்டோ கரன்சி, ஒரே நாளில் பணக்காரன் ஆகிறது, இந்த மாதிரியெல்லாம் யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பணத்தை இழக்க நேரிடும். அதுக்கடுத்து பாருங்கள், ஆராய்ச்சி இல்லாமல் முதலீடு. அதாவது அனலைசிஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் எதில் ஒரு துறையில் ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ ஒரு பிபிஎஃப்லேயோ எதுலேயோ ஒரு முதலீடு பண்ண போகிறீங்கன்னா அதில் என்ன ஸ்கீமு, எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி, அந்த பணத்தை எப்போ எடுக்கலாம், அந்த ஸ்கீம் எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். ஆராய்ச்சி இல்லாமல் பண்ணக்கூடாது. லேக் ஆஃப் நாலேஜ். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி ஷேர் மார்க்கெட்னு வச்சிங்களேன், நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டவங்க தான் இருக்காங்க. ஏன்னா அதை பற்றி சரியான புரிதல் இல்லை. அது ஒரு கேம்லிங் நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நாலேஜ் இருக்கணும். நீங்கள் ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு பற்றி ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். லேக் ஆஃப் நாலேஜ், அதாவது குறை நாலேஜ்னால கூட நீங்கள் நிறையா மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது. யூடியூப்பில் தயவு செய்துங்க, நான் சொல்கிறேங்க, யூடியூப்பில் மெத்தட்ஸை மட்டும் பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நீங்களாக படித்து தெரிஞ்சுங்க. ப்ரோ, நான் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 1 கோடி ரூபா, 1000 ரூபாயில் 1 கோடி ரூபா பெறுவது, ஒரே மாதத்தில் 1 கோடி, இந்த மாதிரி நிறையா தம்புனெயில் இமேஜ் பார்த்து தயவு செய்து நீங்கள் அந்த மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க. என்றைக்குமே பாருங்கங்க, எதுவுமே படிப்படியாக தான் போகணும். ஒரு படி ஏறினா தான் நீங்கள் 30வது படிக்கு போக முடியும். எடுத்த உடனே 30வது படிக்கில் யாரும் ஜம்ப் பண்ண முடியும். அதனால் இந்த வைரல் வீடியோ இதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஆராய்ச்சி இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அனலைசிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்கீம் அப்படி தெரியணும்னா வீடியோவில் சர்ச் பண்ணி பாருங்கள். எந்த ஸ்கீம் இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பிபிஎஃப் பற்றினா நிறைய யூடியூப்புங்கிறது டைம் பாஸ் பண்ணுறது கிடையாதுங்க, நாலேஜ் வளர்க்க தான். அனைத்து பணத்தையும் ஒரே இடத்துல முதலீடு. அதாவது ஒரு அமௌண்ட்டை பல்க் அமௌண்ட், இப்போ உங்களுக்கு 10 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு ஒரே இதில் முதலீடு பண்ண தேவையில்லை. அதை ஷேர் பண்ணி முதலீடு பண்ணணும். அதாவது டைவர்சிஃபிகேஷன். அதாவது நீங்கள் பிரித்து முதலீடு பண்ணணும். அதாவது கோல்டில் ஒரு முதலீடு பண்ணீங்க, லேண்டில் கொஞ்சம் பணம் போட்டீங்க, அதுக்கப்புறம் சில்வரில் கொஞ்சம் போட்டீங்க, எஸ்ஐபியில் போட்டீங்க, ஷேர் மார்க்கெட்டில் போட்டீங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பணத்தை பிரித்து போடணும். அனைத்து பணத்தையும் ஒரு இடத்துல முதலீடு செய்யணும். டைவர்சிஃபிகேஷன், பிரித்து போடணும். 1 லட்ச ரூபானா 20,000 நான் கோல்டு வாங்கினேன், 20,000 சில்வர் வாங்கினேன், அப்படி பிரித்து போட்டிங்கன்னா ஒன்றில் உங்களுக்கு லாஸ் ஆனால் கூட இன்னொரு முதலீடு உங்களை கை கொடுத்து தூக்கி விடும். அதனால் பணத்தெல்லாம் ஒரே முதலீடு பண்ணாதீங்க. அதுக்கடுத்து பாருங்கள், சந்தை சரிந்தால் பயப்படுது. அதாவது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டீங்க, ஒரு ஷேரை வாங்கியிருக்கீங்க, சடன்லியாக குறையும். ஆனால் நீங்கள் உடனே குறைஞ்ச உடனே ஐயோ பணம் போச்சுன்னு வெளியில் வரையக்கூடாது. ஏற்ற இறக்கம் தாங்க வாழ்க்கையில். துன்பம் இருக்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஏற்றம் இறக்கம் கண்டிப்பாக இருக்கும். லாபம் வந்தால் நஷ்டம் கிடைக்குங்க. நீங்கள் லாபத்தை மட்டுமே வேணும், அப்படி எனக்கு பணங்கமாக கொட்டணும்னா எப்படி கொட்டும்? லாபம் வரும், நஷ்டம் வரும். ஆனால் நீங்கள் அவசரப்படக்கூடாது. சரியா? சந்தை சரிவு தற்காலிகம். ஒரு சந்தை சரிவு தற்காலிகம் தான். ஏதோ ஒரு கண்ட்ரியில் நடக்கிற ஒரு ப்ராப்ளத்தில், எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபியூல் ப்ராப்ளம் வருது, அப்போ டக்குன்னு அதோடைய சந்தைகளும் குறையும், மறுபடியும் ஃபியூல் சரியாயிடும், மறுபடியும் ஏறும். இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கதான் செய்யும். அதனால் உடனே பணத்தை எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு லாஸ் தான். ஒரு 1000 ரூபா போட்டு ஒரு 500 நஷ்டம் அடைஞ்சு 500 திருப்பி எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த 500 நஷ்டம் தான். நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணலாம். 500 நஷ்டமாக அடிச்சு மறுபடியும் வெயிட் பண்ணலாம், மறுபடியும் சந்தை ஏறும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபியூல் ப்ராப்ளம், இந்த எக்ஸாம்பிள் சொன்னல, அந்த மாதிரி ஆயில் பிரச்சனை கூட உங்களுக்கு நிறையா அந்த மாதிரி யோசித்து நீங்கள் ஒரு பயப்பட்டு வெளியில் வரப்போனால் உடனடியாக லாபம் எதிர்பார்ப்பது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், போட்ட உடனே 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அடுத்த மாதம் 1 கோடி ரூபா வராதுங்க. இதெல்லாம் ஃபேக்கு. யூடியூப் சேனலில் ஒரு நாளில் 1 கோடீஸ்வரன் ஆகலாம், 1 மாதத்தில் ஆகலாம், 1 வருஷத்துக்கு 10 கோடி பெறலாம், அந்த மாதிரி டாப்பிக்கே பார்க்காதீங்க. உடனடி லாபம் எதிர்பார்ப்பது.
பங்குச்சந்தையினால் ஏற்றம் இருக்கிறது செய்யும். ஒரு பணம் போட்டிங்கன்னா டைம் ஆகுங்க, உங்களுக்கு எடுத்த உடனே கொடுத்தா அது ஏமாத்து வேலை, கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் அவசரம்லாம் இருங்க. சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்றைக்குமே நீங்கள் ரூ. போட்டால் தான் அது ரூ. 10 ஆகும், ரூ. 10 போட்டால் தான் ரூ. 100 ஆகும். எடுத்த உடனே உங்களுக்கு வந்து அப்படியே ரூ. 10 போட்ட உடனே ஒரு டக்குன்னு உங்களுக்கு அப்படியே ரூ. 1,00,000 கையில் தர மாட்டாங்க. என்றைக்குமே சிறுதுள்ளி பெருவெள்ளம் தான். மியூச்சுவல் ஃபண்டு, அதாவது நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டிங்கன்னா ஒரு லாங் பீரியடு மட்டும்தான் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நான் போட்டேன் இந்த வருஷம் ஒரு ரூ. 10,00,000 போட்டேன், எனக்கு அது அடுத்த வருஷம் டபுளாக வரணும் அப்படின்னு வர சான்ஸே கிடையாது. என்னோடய அட்வைஸுங்க, நான் சொல்கிறது கேளுங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாலே அது பெஸ்ட்டு தான். சேவ் ஃபஸ்ட்டு, நீங்கள் சேவ் பண்ணுங்கள். மணியை சேவ் பண்ண ஆரம்பித்தாலே, சேமிப்பு பண்ண ஆரம்பித்தாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அது எந்த முதலீடு பண்ணணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் போடுங்க. நான் ஒரு ஃபைனான்ஷியல் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும், அட்வைசர் கிடையாது. நீங்கள் ஒரு தெளிவான நாலேஜோட நீங்கள் மொபைலில் கூகுளில் நிறையா பாருங்கள், நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இந்த வைரல் வீடியோ பார்த்தேன், நான் ஒரே நல்ல பணக்காரன் அப்புறம் அந்த மாதிரிலாம் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. டோன்ட் அர்ஜென்ட், அவசரப்பட வேணாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறது பெரிய விஷயம், அவசரப்படாமல் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.